விஷாலோட ஆக்டிங்ல ரத்னா மூவியோடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. கிட்டத்தட்ட இந்த ட்ரைலரை பார்க்கும்போது தமிழ்நாடு, ஆந்திராவுக்கு சென்ட்ரல்ல நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு வில்லேஜ் கேங்ஸ்டர் மூவியா தான் மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேனே. சமுத்திரக்கனில தொடங்கி விஷால் வரைக்குமே ஒரு செம்மையான போடு இந்த மூவில போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூவில மெயின் ரோல்ல ஹீரோயின் தான் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேனே. ஹீரோயினுக்காக மட்டுமே மெயின் ஸ்டோரியுமே நகர்ற மாதிரி இருக்கு. இந்த மூவியோட ஹீரோவான விஷாலுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்புக்காக கிட்டத்தட்ட எல்லாருமே சும்மா போட்டு அடிச்சு நொறுக்குறாருன்னே சொல்லணுமே. ட்ரைலர் ஃபுல்லாவே வெறும் ஆக்ஷனை மட்டுமே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்க ட்ரைலரை பார்க்கறதுக்கு. ஹரியோடைய டைரக்ஷன்ல பயங்கரமா இந்த மூவியை ரெடி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 வெர்ஷன்லயுமே இந்த மூவி நேரடியா தயாராயிருக்கு. ஹரியோடைய டைரக்ஷன் அப்படின்னாலே வில்லேஜ் கலந்தா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம ஆக்ஷனும் பயங்கரமா வச்சு மேக் பண்ணுவாரு. இந்த ரத்னா மூவில நேரடியா அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களே. விஷாலுடைய பேரையே இந்த மூவிக்கு டைட்டிலாகவும் வச்சிருக்காங்க. சிம்பிளா இந்த ட்ரைலருடைய ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். ஹீரோயின் படிக்கிறதுக்காக ஆந்திராவுக்கு போற மாதிரி இருக்கா. அதை தேடி விஷால் அவர்கள் போறாரு. ஏன்னா விஷாலுக்கும் ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஏற்படுது. அந்த டைம்ல விஷாலுடைய ஃபேமிலிக்கும் ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயினை மேரேஜ் பண்ணா 2 ஃபேமிலி ஒண்ணா சேர்ந்துடும் அப்படின்ற போல ஹீரோயினை லவ் பண்றதுக்காக மட்டும் இல்லாம 2 ஃபேமிலியுமே ஒண்ணா சேர்க்கறதுக்காக ஆந்திராவில் ஹீரோயினை பார்க்கறதுக்காக போறாரு. ஆனா அந்த நேரத்துல தான் தெரியுது ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கும் வேற ஏதோ ஒரு சைட்ல இருந்து ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்துட்டு அந்த பிரச்சனைக்காக நேரடியா விஷாலை இறங்கி எல்லாருமே ஒரு பெரிய சம்பவம் செய்யற போல தான் இந்த மூவி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு. இது வரைக்குமே ட்ரைலர் ஸ்டோரியில இதுதான் தெரியுது. ஏப்ரல் 26க்கு இந்த மூவியை ரிலீஸ் பண்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மூவி ஃபுல்லா தியேட்டருக்கு வந்தா தெரியும் எந்த மாதிரியான ஸ்டோரியை ஹரி அவர்கள் அமைச்சிருக்காரு அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த மூவி பார்க்கறதுக்கு சண்டைக்கோழி மட்டும் இல்லாம விஷாலுடைய தாமிரபரணி மூவியோடைய ஒரு சில பேட்டர்ன்ல இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹரியும் விஷாலும் சேர்ந்த பூஜை மூவியை ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்துச்சு. அந்த வகையில் இந்த ரத்ன மூவிக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 26க்கு தெரியும் தியேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு.